வணக்கம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சார் உங்களுக்கும் வணக்கம். ஸோ இங்க ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லா மாஸ்டர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம், முதல்கண் என்னுடைய வணக்கம். ஸோ நான் என்னன்னா நான் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது நிச்சயமா பத்ரிஜி எனக்கு சொல்லி கொடுத்த மெடிடேஷன் பிஎஸ்எஸ்எம்னால தான் நான் நிச்சயமா மெடிடேஷன் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதனுடைய ஒன் ஆஃப் த ஒரு என்டிட்டியா தான் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதுல நாங்க நிறைய நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டே இருக்கோம், நிறைய பேரு நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அப்படி வந்தப்போ பொதுவாவே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளாமர் கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத எல்லாருக்குமே கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறப்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த நோக்கம் தெரியும், நம்மளுக்கெல்லாம் அது தெரியாது. நம்ம அவங்க நோக்கம் தெரிஞ்சு அதுக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு இதை பிரேக் பண்ணணும், ஒரு மித்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணினது, பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத ஒரு ரொம்ப சீனியர் மாஸ்டர்ஸுக்கு, ரொம்ப பெரிய மகான்களுக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் பேட்டர்னை நம்ம கண்டிப்பா உடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக். சோ பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. பட் அதை இன்னும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது நோக்கம் அப்படிங்கிறதுக்கு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னன்னா பொறுப்பு அப்படிங்கிறது தான். சோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்கோ அது அத்தனையுமே உங்க வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் தான். சோ ஒரே ஒரு நோக்கம் வச்சு நம்ம பயணம் பண்றது கிடையாது, பல நோக்கங்களோட தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். சோ அந்த ஒவ்வொரு நோக்கத்தையும் நான் சரியா செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா அப்போ என்னுடைய நோக்கம் கம்ப்ளீட் ஆகுது. நான் இந்த உலகத்துல இருந்து, இந்த உடல்ல இருந்து நான் வெக்கேட் பண்ணி போகும்போது ஒரு திருப்தியோட நான் இங்கிருந்து பாடி வெக்கேட் பண்ணி நான் போறேன். அதுதான் ஆக்சுவலா. ஓகேவா? சோ ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது சில முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு இருக்கும், சிலது ரொம்ப சின்ன சின்ன நோக்கங்களை ஒண்ணு சேர்த்து நம்ம பண்ணுவோம். சரி, அப்படி பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பர்பஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் சிம்பிளிஃபைட் இதனுடைய சாராம்சம். சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது அது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபீமேலா நான் பிறப்பெடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபீமேலா நான் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தற்சமயம் வகிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு 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 பேரண்ட்டுக்கு, ஒரு பெற்றோருக்கு ஒரு மகளா இருக்கேன், ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப், ஒரு பொண்ணுக்கு அம்மா. சோ இங்க இப்ப கிளாஸ் எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், ஒரு மெடிடேட்டர், ஒரு மாஸ்டர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரோல் பிளே பண்றோம். சோ இப்ப என்னோட நெய்பர்ஸ் கிட்ட நான் பேசுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு நெய்பரா பக்கத்து வீட்டுக்காரரு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்புறம் ஒரு புக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் புக்கை படிக்கும் போது எவ்வளவு கரெக்டா அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு ஒரு பொறுப்புணர்வோட அதை நான் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல என்னோட பொறுப்பு இருக்கு. சோ இது எல்லாமே என்னோட பர்பஸ் தான். ஓகேவா? சோ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படிங்கிறது. சோ இதுல எனக்கு இது ஒரு பர்பஸ் தான் இருக்கு, ஒரு பொறுப்பு தான் எனக்கு இருக்கு, ஒரு நோக்கம் தான் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய அளவுல இப்ப நான் ஒரு மெகா பிரமிடை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பர்பஸ் நான் வச்சிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி நான் கீழே கிரவுண்ட் ஒர்க் நிறைய நான் பண்ணணும். என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும், அந்த தியான ஆற்றலை சேகரிக்கணும் நானு. சோ அப்ப எப்படி அதை சேகரிக்கிறது அப்படின்னா தியானம் சொல்லி கொடுக்கறது, வீடு வீடா பத்திரிஜி அதுதான் செஞ்சாரு, வீடு வீடா போய் தியானம் சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க 8 மணி நேரம் வெயிட் பண்ணி சொல்லி கொடுத்திருக்காரு பத்திரிஜி. சைக்கிள்ல போயிருக்காரு, மோட்டார் சைக்கிள்ல போயிருக்காரு, ஸ்கூட்டர்ல போயிருக்காரு, நடந்து போயிருக்காரு, பஸ்ல போயிருக்காரு. அப்படிதான் பிஎஸ்எஸ்எம் அவர் உருவாக்குனார். காசு இல்லாதப்போ கையேந்தி கூட
காசு வாங்கி ப்ரோக்ராம்ஸ் நடத்தினார். சோ இதெல்லாம் எதுக்காக அவர் பண்ணாரு? பிஎஸ்எஸ்எம்ங்கிறத இந்த பூமியில நிர்வகிக்கணும். பிஎஸ்எஸ்எம் தொட்டு நிறைய நிறைய பிரமிட்ஸ் வரணும், நிறைய மெகா பிரமிட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு அந்த தியானம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தார். அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் வந்து நீங்க உங்களுக்குள்ளேயும் அது இருக்கலாம். உங்க ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியா இருக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல நீங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல எனக்கு வந்து படிச்சா சில புத்தகங்கள் படிக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. படிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால படிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா இல்ல, நான் படிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பொறுப்பை நான் கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை நான் வந்து கண்டிப்பா எடுத்துக்குவேன் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா அங்கேயும் என்னுடைய பொறுப்பு இருக்கு, என்னுடைய நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க வந்து பர்பஸ் அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு மாத்திக்கோங்க. பர்பஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம லைஃப்ல இருக்கா? நீங்க உங்க வாழ்க்கையில உங்களையே நீங்க திரும்பி பாருங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், திரும்பியே பார்க்க வேண்டாம். இப்ப ரைட் நவ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க சரிவர செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்க மனசுல அதுக்கு உண்டான திருப்தி இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கிள்ல இருந்து என்ன நானே விடுவிச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்னா, என்னோட ஆத்மாவுக்கு வந்து திருப்தி இருக்கணும். ஆத்மா திருப்தியா இருந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த லைஃப்ல நான் வாழ்ற வரைக்கும் எல்லாத்தையும் என்னோட ஆன்மாக்கு எதெல்லாம் சரியா இருக்கோ அதையெல்லாம் நான் சரிவர செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாடி வெக்கேட் பண்ணணும். ஓகேவா? அந்த திருப்தி எனக்கு வரணும். அந்த மாதிரி முழுமையா என்னுடைய பொறுப்புகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா, இப்ப நான் வந்து ஒரு டீச்சரா வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் வேலை பார்க்கறேன். இப்ப ஒரு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வேலை பாருங்கன்னா, அப்ப நீங்க அதுக்கு தனியா பே பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனா அங்க அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், இல்ல 10 நாள் லீவ் போடாம வரணும் அப்படின்னா நமக்குள்ள தயக்கம் வரும். எதுக்காக நான் வந்து லீவ் போடாம வரணும், எனக்கு என்ன அதுக்கு சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. நமக்கு அந்த சோல் கான்சியஸுக்கு அந்த சோல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். அந்த வேலையை வந்து நான் சம்பளத்துக்காக நான் செய்யாம என்னுடைய நோக்கம் வந்து எங்க மாறணும் அப்படின்னா, என்னோட ஆன்மாவுக்காக நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு தோணணும். அப்போ என்னோட ஆன்மாவுக்கு நான் என்ன வேலை பார்க்கிறேன், நேர்மையா நான் வேலை பார்க்கிறேன். சோ என்னோட ஆன்மாவுக்கு நான் என்ன புரிய வைக்கிறேன், நேர்மைங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த நேர்மையை நான் பயிற்சி பண்றேன், தொடர்ந்து நான் பயிற்சி பண்றேன். அந்த ஆன்மா வந்து முழுமையா அந்த நேர்மையை வந்து கத்துக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அப்ப என்ன பண்ணணும், பணத்துக்காக வேலை பார்க்கறது அப்படிங்கிறது இல்லாம என்னுடைய சோல் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த சோல் சாட்டிஸ்பாக்சன் ஆகிற வரைக்கும் நான் வேலை பார்க்கறதா அப்படின்னு பார்க்கணும். சோ அப்படிதான் நம்ம அதுக்காக வந்து நம்ம ஹெல்த் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. சில சமயங்கள்ல நமக்கு மத்த ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் சென்சிபிளா நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் அதுவும் இருக்கு. நம்ம வந்து எந்த இடத்துல எவ்வளவு வேலை பார்க்கணும், எவ்வளவு நேரம் செய்யணும், அதை வந்து பணத்து சார்ந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. உங்க ஆன்மாவை சார்ந்து நீங்க முடிவு பண்ணணும். அப்போ என்ன புரியணும் அப்படின்னா, ஆன்மாக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, இது இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சண்டை இருந்துட்டே இருக்கு. 15 இயர்ஸ் ஆகுது, 20 இயர்ஸ் ஆகுது, 30 இயர்ஸ் ஆகுது. பட் ஸ்டில் அந்த சண்டை அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. அப்போ அந்த அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணல, 30 வருஷமா அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. பட் ஒன்ஸ் அவங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப அவங்க என்னென்னலாம் பாடங்கள் வந்து அவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா, பாடங்கள்லாம் கர்ம விதி பத்தி எல்லாமே படிக்கிறாங்க, ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நிறைய புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை வந்து அவங்க கத்துக்கிறாங்க. என்ன பாடம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கிற ஒரு டார்ச்சர்னால இந்த வைஃபுக்கு சில பல ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. என்ன அப்படின்னா, எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணாங்கன்னா தானே அவங்க அதை செய்வாங்க. சோ அந்த ப்ரெஷர் கொடுக்கறது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுங்கிற ரோல் பிளே பண்ற அந்த ஆன்மா தான். ஓகேவா? அப்போ அது ஒண்ணு.
அடுத்தது வந்து அவங்க கிட்ட அவங்களோட சுயமரியாதையவே இழந்துட்டு என் ஹஸ்பண்டுக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஒய்ஃப் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்கள பிடிக்கவே இல்லை, அவங்க மேல வெறுப்பு வந்துடுது அந்த ஹஸ்பண்ட் மேல. அதுக்கு அந்த வெறுப்பு வந்து அவங்க அந்த லைஃபே வேண்டான்னு டிசைட் பண்றாங்க. அடுத்த பிறப்பும் திருப்பியும் எடுக்கிறாங்க. திருப்பியும் என்ன ஆகுது, இன்னும் மோசமான ஒரு நபர் கூட ஒரு ஏதாவது ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல குழந்தையா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல திருப்பியும் அந்த டார்ச்சரை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்ப அந்த இடத்துல அவங்க கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நோ சொல்ல தெரியல, அதனால திருப்பியும் நோ சொல்ற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அடுத்த பிறப்புலையும். அடுத்தது சுயமரியாதை அப்படிங்கறத இழந்துட்டு தன்னையே அவங்க அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த சுயமரியாதை அப்படிங்கறத அவங்க கத்துக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு தான் அந்த ஆன்மாவே பிறப்பெடுக்குது. சோ இப்ப இதே மெடிடேஷன் ரெகுலரா பண்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப்னால என்ன பாடம் எனக்கு பெண்டிங் இருக்கு. அப்போ இந்த ஹஸ்பண்ட் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் மெடிடேஷன் பண்ண எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓ இவங்க வந்து இப்படி டார்ச்சர் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து சில இடத்துல நான் நோ சொல்ல எனக்கு தெரியணும். ஆனா நான் நோ சொல்லாம இருந்திருக்கேன், அதனாலதான் அவங்க அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரியணும். அதுதான் ஆக்சுவலா பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த ஹஸ்பண்டோட ரோலுக்கு வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, எனக்கு நோ சொல்ல தெரியல, அதனால நோ சொல்ல தெரியணுங்கிறத ஞாபகப்படுத்துறது தான் அவங்களோட ரோல். அதுதான் அவங்களோட பர்பஸ். அப்போ அந்த பர்பஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் நம்ம லைஃப்ல வரவங்க அத்தனை பேரும் நம்மளோட உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை வந்தாலோ இல்ல சந்தோஷப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை வந்தாலோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு உற்று நோக்கி அந்த பாடத்தை நம்ம கத்துக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ அப்ப அந்த ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா? நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நமக்கு கொடுப்பாங்க. அந்த அனுபவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் சில கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்போ ஒரு மெடிடேட்டரா ஒரு செல்ஃப் மாஸ்டரிக்குள்ள சுயமாவே தன்னைத்தானே ஒரு ஆசானா வளர்த்திக்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு பிரமிட் மாஸ்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட கோச்சுக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா அவங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த நபர் ஏன் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்குறாங்க, இந்த தொந்தரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானத்துல அவங்க கத்துக்குவாங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுனா நம்ம அமைதியா நிதானமா, ஏன்னா சில சமயங்கள பொறுமையை கத்து கொடுக்கறதுக்காகவும் அந்த அனுபவங்கள் நமக்கு வரும். சில சமயங்கள்ல நம்ம பேராசையில இருந்து வெளியில கூட்டிட்டு வரக்கு சில அனுபவங்கள் வரும். சில இடத்துல ரொம்ப நல்லவங்களாவே நம்ம இருப்போம், அப்படி இருக்க கூடாது, மிடில் பாத்துல கொண்டு வந்து நில்லு அப்படின்னு சொல்றதுக்கும் சில மாஸ்டர்ஸ் வருவாங்க, சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. சோ இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்னைய நானே பயிற்சி பண்ணிக்கணும். அது தொடர் பயிற்சினால மட்டுமே அது சாத்தியம். ஏன்னா எத்தனை வகையான வகுப்புகள் நடந்தாலும், எத்தனை வகையான வகுப்புகள் நீங்க அட்டென்ட் பண்ணாலும் நீங்க அது பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு நீங்க வந்து உங்களோட பாடத்தை நீங்க உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறீங்களோ அன்னைக்குதான் நீங்க அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். இல்லைன்னா அது நடக்காது. ஏன்னா நீங்க thousands ஆஃப் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம், 1000 hours நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், பட் ஒரு கான்செப்ட கூட உங்க வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தல, அப்ளை பண்ணல அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்ப நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்ம சோலுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக் கொடுக்குறோம், ஞாபகப்படுத்துறோம். சோல்குள்ள எல்லாமே புதைஞ்சு கிடக்குது. ஆனா நீங்க உங்க எண்ணத்தின் மூலமா, உங்களோட தொடர் முயற்சி மூலமா, உங்களோட நேர்மை மூலமா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புதுசா நான் கத்துக்கிறேன், புதுசா நான் கத்துக்கிறேங்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த கியூரியாசிட்டி மூலமா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்க சோல்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற விஷயத்த தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வரீங்க. சோலுக்கு நேர்மைனா என்னன்னு பயிற்சி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. அந்த நோக்கத்தின் மூலமா அந்த பாடங்கள் என்னென்ன நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க.
பொறுப்பு எடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கும் நாம தான் பொறுப்பு, வேற யாரும் கிடையாது. சோ எது நடக்குதோ ஒவ்வொன்றுக்கும் பொறுப்புணர்வு அப்படிங்கறது ஒண்ணு வரணும் அப்படின்னா நாம தான் அதை பயிற்சி பண்ணணும். அப்போ நான் அதை எப்படி நான் செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெய்லியும் நைட்டு படுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் நான் பேசினேன், எப்படியெல்லாம் யோசிச்சேன், என்ன மாதிரியான செயல்கள்லாம் நான் செஞ்சேன், என்ன மாதிரியெல்லாம் என்னோட உணர்வுகளை நான் வந்து வெளிப்படுத்தினேன், அந்த உணர்வுகளை எப்படி நான் கையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே உற்று நோக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி நான் உற்று நோக்கும் போது நான் செஞ்சிருக்கிற பிழைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை நான் சரி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அப்பதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் உற்று நோக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், அடுத்தடுத்த நாள் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய 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 நான் என்ன பண்றேன், தேவையான இடத்துல மட்டும்தான் நான் சிந்திக்கிறேன், தேவையில்லாத இடத்துல சிந்திக்கிறது கூட கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாயை திறந்து பேசுறேன். அனாவசியமா பேசி எனர்ஜி நான் வேஸ்ட் பண்றதே கிடையாது அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னோட இமோஷன்ஸை வந்து என்னுடைய உணர்வுகளை வந்து சமநிலையில வைக்கிறதுக்கு 100% நான் பயிற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறது. சோ எண்ணம், சொல், செயல். அதே மாதிரி செயல் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த செயலையும் நான் முழு கவனத்தோட நான் செய்யறேன். எந்த விதமான மனசுல ஒரு வருத்தமோ இல்ல குழப்பமோ எதுவுமே இல்லாம, இல்ல நான் ஏன் இதை செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாம முழு ஈடுபாட்டோட நான் அந்த வேலையை நான் செய்யறேனா அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இந்த மாதிரி எண்ணம், சொல், செயல், உணர்வுகள் இந்த 4லயும் என்னுடைய செயல்பாட்டுல நான் வந்து சரியா இருக்கனா அப்படின்னு என்ன நானே செல்ஃப் செக் பண்ணி பார்க்கும்போது, சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது, சுய மதிப்பீடு செஞ்சு பார்க்கும்போதுதான் எனக்கு அது தெரியும். அது கண்டிப்பா அது செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நான் என்னென்ன பொறுப்புகள்ல பொறுப்பு இருக்கு, எனக்கு என்ன மாதிரியான வேலை செய்யணும், எப்படியெல்லாம் நான் வாசிக்கணும், எப்படி சமைக்கணும், எப்படி வீட்டை நீட்டா வச்சுக்கணும், எப்படி வெளியில போனா டிராவல் பண்ணணும், எப்படி மத்தவங்க கிட்ட பேசணும், எப்படி மத்த பொருட்களை நான் விற்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன நானே எனக்குள்ள போய் 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் என்னை பத்தி நான் பாக்குறதுக்கு எனக்கு தெரியணும். ஏன் நான் செய்யற அந்த மிஸ்டேக்ஸை நான் நிச்சயமாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியணும். அதை கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்றதுக்காக மட்டுமே வந்திருக்கோம். அதுதான் உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா எங்கேயோ தூரமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை முழு கவனத்தோட செய்ய வேண்டியதும் நம்மளோட நோக்கம் தான். அது முழு விழிப்புணர்வோட செய்யறனா அப்படின்னு பாக்குறதும் நம்மளுடைய நோக்கம் தான். சோ நோக்கம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் இருக்கு, உங்க ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் இருக்கு, உங்களோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இருக்கு, ஒவ்வொரு உணர்வுக்கு பின்னாடியும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செய்ய 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 நிச்சயமாக இந்த மாதிரி என்ன நானே சுய பரிசோதனை செய்யணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 100% நான் முயற்சி பண்ணணும். அதை கரெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். ஒரு மெகா பர்பஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பெண்டிங் லெசன்ஸ், அதாவது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பாடங்களை கத்துக்கிறதுக்காக மட்டுமே நம்ம பிறப்பெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, நான் கத்துக்கிட்ட பாடத்தை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், சொல்லி கொடுக்குறேன், ஏதாவது ஒண்ணு பண்றேன். இந்த மாதிரி என்னை நானே சேவையில ஈடுபடுத்தி அந்த வேலையும் நான் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃபா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல மருமகன், மருமகள், சிஇஓ, என்ன ரோல் வேணாலும் நீங்க பிளே பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நீங்க சின்சியரா இருங்க. உங்களை நீங்க வந்து என்னன்னா, யார் நம்மளை பார்க்க போறாங்க, யார் நம்மளை தெரிஞ்சுக்க போறாங்க, நான் அழகா போய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையவே கிடையாது. இந்த இடத்துல நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கர்மிக் லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம்ல, சனி பகவான், ராகு கேது அப்படின்லாம் சொல்றோம்ல, அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? நம்ம என்ன மாதிரி பேசுறோம், என்ன மாதிரி சிந்திக்கிறோம், என்ன மாதிரி உணர்வுகளை நம்ம வந்து கையாளறோம், என்ன மாதிரி செயல்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம்,
அத்தனையும் பக்காவா கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க இங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் விட்டுருங்க. கேலக்டிக் கவுன்சில்ல இல்ல சூப்பரா கான்சியஸ்னஸ் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. பக்காவா ஒரு ஒரு அசைவையும் கண் சிமிட்டல்ல இருந்து உங்க கை விரல் நகத்துல இருந்து கால் நகம் வரைக்கும் அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற நம்மள அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அது அத்தனையும் நம்ம கர்ம விதி அப்படிங்கறத சார்ந்துதான் நம்ம இயங்குறோம். அதுக்கு அந்த கர்ம விதிங்கிறதுலதான் நம்ம வந்து சரியா நம்மளை கையாளவும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சோ கர்ம விதை பத்தி உங்களுக்கு நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பர்பஸ நீங்க கரெக்டா செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, தம்பி ரேஷன் கடைக்கு போயிட்டு வரியா, இல்ல மளிகை கடைக்கு போயிட்டு என்ன போமா, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது சொல்றோமா. ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பேரு பொறுப்பு கிடையாது. ஓகேவா? நம்ம பர்பஸ் கிடையாது. அம்மா சொல்றாங்க, இருங்கம்மா நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி இல்ல அப்படின்னா என்னால முடியுது அப்படின்னா ஓகேங்கம்மா நான் இப்ப போயிட்டு வரேங்கம்மா அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். அப்புறம் போயிட்டு வரேன்னு சொன்னா அந்த போயிட்டு வரேன்னு சொன்னது வார்த்தையை நான் காப்பாத்துறேன். ஏன்னா உங்க அம்மாக்கு கொடுக்குற ப்ராமிஸ் கிடையாது அது. ஓகேவா? உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற ப்ராமிஸ், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இட் இஸ் ஆல் ரெக்கார்டட். நீ இந்த இடத்துல நம்ம வந்து பாடி வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட் முன்னாடி போய் உட்கார வைப்பாங்க. இப்ப எப்படி நாங்க உட்கார்ந்துருக்கேன், என்னோட கவுன்சில் மெம்பர்ஸ் முன்னாடி இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து சுட்டி காட்டுவாங்க, நீ இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தான் நம்ம கர்ம கடன் அப்படிங்கறதுல எழுதுவாங்க. அம்மா ரேஷன் கடைக்கு போக சொன்னாங்க, அப்புறம் போறமா இருமா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகும், அதை கர்மிக் கடன்ல எழுதிடுவாங்க. ஏன்னா எனக்கு மரியாதை கொடுக்க தெரியல அப்படிங்கறத நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? தட் இஸ் ஹவு கர்மிக் லார்ட்ஸ் ரெக்கார்ட் ஆல் ஆர் வேர்ட்ஸ், தாட்ஸ், இமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. சோ எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டபிள். எல்லாமே கணக்குல கொண்டு வரப்படும். அந்த ஒண்ணு கூட கணக்கை விட்டு போகவே போகாது. அதே மாதிரி நீங்க செய்யற நல்ல விஷயத்தையும் தவிக்கிற வாய்க்கு ஒரு கோலை தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் 100% நோட் பண்ணி வச்சிருந்து அதுக்கான பலன்களையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால கர்மிக் லாஸ் அப்படின்னா கெட்ட விஷயத்த மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க செய்யற நல்ல விஷயத்தையும் கரெக்டா அக்கௌண்ட்ல வச்சிருந்து உங்களுக்கு தேவையான சமயங்கள்ல தேவையான பரிசுகளா கொடுப்பாங்க. எப்படி தண்ணி ரொம்ப தாக எடுக்குது, மூச்சு வாங்குது அப்படிங்கிறப்போ யாராவது மூலமா நமக்கு தண்ணி அனுப்பி வச்சு தண்ணி குடிக்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்கும் ஒரு இடத்துல தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இப்ப வந்து தண்ணி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் தான். ஒரு பர்பஸ் தான், ஒரு நோக்கம் தான். சோ நம்ம இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பர்பஸ்னா என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வந்திருக்கிற எல்லா பொறுப்புகளும் தான் நம்மளுடைய நோக்கங்கள். சோ நம்ம பொறுப்புகளை சிறப்பா செய்யணும். அம்மா ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னாங்கன்னா என்னோட பொறுப்பை உணர்ந்து ஓகேங்க அம்மா நான் போயிட்டு வரேன், கொடுங்க பேக்க, ரேஷன் கார்டு கொடுங்க, நான் வாங்கிட்டு போகணும். அந்த பொறுப்புணர்வு இருக்கணும். 24 ஹவர்ஸ்ல நான் வந்து படிக்கிறதுக்காக காலேஜ்ல ஃபீஸ் கட்டியிருக்காங்க, ஆனா நான் 24 ஹவர்ஸ்ல மொபைல்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் கர்மால ஆட் ஆகும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலேஜ் டைம்ல நான் படிக்காம எந்த புக்ஸும் ரெஃபரன்ஸ் எடுக்காம என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் கர்மால ஆட் ஆகும். சோ அதனால என்ன செய்யறோமோ உங்க ஆன்மாக்கு, நீங்க உங்க அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்ல தாத்தா பாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நீங்க வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் உங்களோட ஆன்மாக்கு நீங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்க ஆன்மாக்கு நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த உண்மையை நம்ம பயிற்சி பண்றதும் நம்மளோட நோக்கங்கள்ல ஒண்ணுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதனால நம்ம நோக்கம் அப்படின்னா எங்கேயோ தூரமா இருக்கு அப்படிங்கிறது இல்ல. தற்சமயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் சிறப்பா முழு கவனத்தோட நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு பர்பஸையும் நீங்க அட்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க, அதை ரீச் ஆயிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதா. சரி இதெல்லாம் முடிச்சுட்டா அவ்வளவுதானா அப்படின்னு இப்ப எங்க அம்மா கூப்பிட்டாங்க, ரேஷன் கடைக்கு போங்கன்னு சொன்னாங்க, நான் மாட்டேன்னு சொல்றேன், இல்ல நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சான்னா கிடையாது. அடுத்து 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 பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அதுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. ஆன்மாவோட வாழ்க்கைக்கு வந்து எப்படி முடிவுங்கிறதே கிடையாதோ, இது ஒரு தொடர் பயணமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும். இப்ப 10 வயசு குழந்தைக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், 20 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு பர்பஸ் இருக்கும், 30 வயசுல ஒண்ணு, 35 வயசுல ஒண்ணு, 40 வயசுல ஒண்ணு. இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து எண்டே கிடையாது. அதாவது இந்த பௌதிக உடல்ல இருக்கும் போதே. அப்ப ஆன்மாக்கு என்ன ஆகும், அவ்வளவுதானா டெஸ்டினேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னா அது இங்க இருந்து ஒரு அடுத்த உலகத்துக்கு போகும், அடுத்த உலகத்துக்கு போகும், அடுத்த உலகத்துக்கு போகும், உயர்ந்த உலகங்களுக்கு அது போகும். அப்படியே போக போக அவங்களோட பொறுப்புங்கிறது வந்து அந்த முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த பொறுப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும்.
பொறுப்புகள் இல்லாம இருக்காது. நோக்கங்கள் முடிஞ்சிருச்சுங்கிறதே கிடையாது. அந்த நோக்கம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். அவ்வளவுதானே தவிர இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி அப்படிங்கிறது தான். அதாவது தொடர் பயணம், தொடர் முயற்சி, தொடர் செயல்முறைகள் அப்படிதானே தவிர இதுக்கு எண்டு கிடையாது, முடிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சோ பொறுப்பு அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நோக்கம் அப்படிங்கிறதுக்கு எல்லை கிடையாது, பொறுப்பு அப்படிங்கிறதுக்கும் எல்லை கிடையாது. ஏன்னா ஒன்ன முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு ரெடி ஆகணும். அந்த ரெடினஸ் எனக்கு கொடுக்கணும். சரி, எங்க அம்மா இப்ப ரேஷன் கடைக்கு என்ன போக சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துட்டேன். அப்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு 1/2 ரெஸ்ட் எடுப்போம்ல, அப்படி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிடுறேன். ஓகே, அசைன்மெண்ட் நான் முடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்டுல டேங்க்ல பைப்ல தண்ணி வரும், நான் தண்ணி பிடிச்சி வைக்கணும். கேன் எடுத்துட்டு போயோ இல்ல குடம் எடுத்துட்டு போயோ நான் தண்ணி பிடிச்சி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்து அந்த பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு நான் தயாராகணும். அந்த ரெடினஸ், அந்த தயார் நிலையில என்ன நானே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது தான் இன்னொரு பொறுப்பு. சோ அதனால அந்த ரெடினஸ் அப்படிங்கறது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். அப்பாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இட் இஸ் இது எல்லையற்ற பயணம், அவ்வளவுதான். அதனால இந்த பயணத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா நிச்சயமா தியானம், சுவாத்தியாயா, அதாவது புத்தகம் வாசித்தல், சஜன சங்கத்தியம், மற்றவங்களோட அனுபவங்களை கேட்கறது. 4வதா ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கேட்ட விஷயங்களை மனனம் பண்ணணும். கான்டெம்ப்ளேஷன், மனனம் அப்படிங்கிறது. 5வதா நான் மனனம் பண்ணினத அப்ளை பண்ணணும் என்னோட வாழ்க்கையில. ஓகேவா? தியானம், சுவாத்தியாயா, சஜன சங்கத்தியம், கான்டெம்ப்ளேஷன். 5th ஒன் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன். 6th ஒன் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? அதை நான் அப்ளை பண்றேன். இப்ப நான் மனனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் மனப்பாடம் பண்றேன். அதை என்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறேன். பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்போ எங்க அம்மா கேட்டாலோ, அப்பா கேட்டாலோ, தாத்தா பாட்டி கேட்டாலோ, இல்ல நான் ஒரு கம்பெனி சிஇஓ இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனி கடைநிலை ஊழியரா நான் இருக்கலாம், அந்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறேனா அப்படின்னு என்ன நானே செல்ஃப் செக் பண்ணி பாக்குறது. அப்படி நான் செல்ஃப் செக் பண்ணி பார்க்கும்போது நான் சரியா செய்யறேனா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றது. என்னையே நான் சுய பரிசோதனை செஞ்சு பாக்குறது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் மட்டுமே நம்ம மனசுல, ஆன்மால மாற்றங்கள் வரும். வந்தால் மட்டுமே ஆன்மீக ரீதியா நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். ஆன்மீக ரீதியா முன்னேற்றம் அடையும் போது நிச்சயமாக பௌதிக வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சுபிக்ஷமும் எப்பவுமே இருக்கும். அதுலயும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம அதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம செய்யணும். திருப்பியும் இந்த 6 நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். தியானம், சுவாத்தியாயா, சஜன சங்கத்தியம், கான்டெம்ப்ளேஷன், மனனம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது அப்ளிகேஷன். 5th அப்ளிகேஷன். 6th ரிஃப்ளெக்ஷன். இந்த ப்ராசஸ் இருந்தா மட்டும்தான் என்லைட்டன் மாஸ்டர் அப்படிங்கிற குவாலிட்டிய, தகுதியை நம்ம பெறுவோம். அடுத்தது செல்ஃப் மாஸ்டரி. நான் ஒரு மாஸ்டர், நான் ஒரு ஆசானாக இரு அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஒரு ஆசானா நான் இருக்கணும்னா இந்த 6 பயிற்சியும் நான் செஞ்சா மட்டும்தான் நான் ஆசானா மாற முடியும். சோ அப்படி நான் மாறுறேன் அப்படிங்கும் போது நிச்சயமா என்னோட லைஃப் ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக என்னால முடியும். யாரோ எல்லாம் எனக்கு மேஜிக் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. என் வாழ்க்கை அமைதியா நிம்மதியா போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை நான் தான் செய்யணும். சோ அப்படிதான் we create our own reality. நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இவ்வளவு நேரம் பொறுமையா பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, அது பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. அது ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிறது தான். அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும், செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.